ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கோட ஏப்ரல் மாதத்துக்கான டிக்கெட் புக்கிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரூம் புக்கிங் மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். புக்கிங் பண்ண முடியல, ரூம் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றதையும், அது கூடவே அடுத்து நமக்கு பிப்ரவரி மாதத்துக்கான தரிசன டிக்கெட் மட்டும்தான் புக்கிங்ஸ் இருக்குது. பிப்ரவரி மாதத்தில் யாருக்கெல்லாம் 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட்டை எப்படி புக் பண்ணுறது, கன்ஃபார்மாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், இதை பற்றின கூடுதலான இன்ஃபர்மேஷன் கூடவே இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, நாளைக்கு திருமலையில் ரத சப்தமி இருக்குது, அதனால பக்தர்களோட எண்ணிக்கை எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு திருமலா திருப்பதிக்கான அக்கமடேஷன் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அக்கமடேஷன் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நம்ம லிங்க் கிளிக் பண்ணோன்னாவே நமக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் அக்கமடேஷன் ஆப்ஷனில் மொத்தமாக ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று திருமலா அப்படின்னா நமக்கு டிக்கெட் ஹோல்டர்ஸ், அதாவது தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் திருமலையில் ஆன்லைனில் ரூம்ஸ் புக் பண்ண முடியும். இதுவே நேரில் போயிட்டு சிஆர் ஆஃபீஸில் நம்ம ரூம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்தவித தரிசன டிக்கெட் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ரூல்ஸுமே கிடையாது. கீழ் திருப்பதியிலையும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் திருப்பதி, தலக்கொன்னா, ஒண்டிமிட்டா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் இப்போ நம்ம ஆல்ரெடி நீங்கள் புக்கிங் பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட்டு நமக்கு டிக்கெட்ஸ், அதாவது கீழ் திருப்பதியிலையும் ரூம்ஸ் எது இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான புக்கிங் ஹிஸ்ட்ரிக்கு போயிடும். இதில் நீங்கள் எங்கே ரூம், அதாவது எந்த தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த தர்ஷன் டிக்கெட்டை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் அங்க பிரதர்ஷனம் புக் பண்ணியிருக்கனால அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் புக் அக்கமடேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா நமக்கு லொக்கேஷன் கேட்கும். திருமலா கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 23ஆம் தேதி நம்ம தர்ஷன் புக் பண்ணியிருக்கனால 22, 23 காட்டுது. பட் 2 நாளுமே நமக்கு ரூம்ஸ் கிடையாது, அதாவது ஃபுல்லாகிடுச்சு. இதுவே திருப்பதி நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ரூம்ஸ் அவைலபிள் இருக்குது பாருங்கள். ஸோ சப்போஸ் யாராவது நீங்கள் இந்த டேட்டில் நீங்கள் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ரூம்ஸ் வேணும், திருமலையில் கிடைக்கலன்னா நீங்கள் கீழ் திருப்பதியில் கூட புக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 22ஆம் தேதி ஸ்ரீனிவாசத்தில் 200 ரூபாய் ரூம்ஸ் இருக்குது. அதே மாதிரி மாதவம்ல ஏசி ரூம்ஸ் இருக்குது. விஷ்ணு நிவாசத்துலேயும் ஏசி ரூம்ஸ் இருக்குது. ஒரு 57 அந்த மாதிரி அவைலபிள் இருக்குது. 23ஆம் தேதியும் உங்களுக்கு ரூம்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸ்ரீனிவாசம், மாதவம், விஷ்ணு நிவாசம் இந்த 3 இடத்துலையுமே ரூம்ஸ் இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம செக்இன் ஸ்லாட், அதாவது நம்ம அங்கே போய் ஸ்கேன் பண்ணக்கூடிய டைம் தான் இது. ஸோ இதுதான் நமக்கு ரூம் எடுக்கிற டைம் அப்படின்றது இல்லை. இந்த டைம்குள்ளே நீங்கள் அங்கே போயிட்டு ரிசப்ஷனில் நம்ம ரூம் எடுத்துக்கணும். சப்போஸ் நம்ம ஒரு நிமிஷம் லேட்டாக போனால் கூட நம்மளோட ரூம் கேன்சல் ஆயிரும். திருமலாலேயே அதே மாதிரி தான். ஸோ இந்த ஸ்லாட் அப்படிங்கிறது இந்த டைமுக்குள்ளே நம்ம போயிட்டு திருமலாவாக இருந்துச்சுன்னா ஏஆர்பி கவுண்டரில் அந்த ரிசிப்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரூம் அலாட் ஆகும். ஸோ இது எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் அப்படிங்கிறதுனால நம்ம டைம் லேட்டாகி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 22, 23ஆம் தேதிகளில் கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய அக்கமடேஷன்ஸில் ரூம் இருக்குது. திருமலையில் ரூம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கீழ் திருப்பதியில் அவைலபிலிட்டி பொறுத்து புக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு திருமலையில் தான் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃப்லைனில் டெய்லியுமே நமக்கு 5 மணிக்கு மேலே கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம அதில் லைனில் நின்று ரூம்ஸ் வாங்கிக்கலாம். இதை தவிர லாக்கர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதை பயன்படுத்திக்கலாம். இல்லை அப்படின்னா ப்ரைவேட்ஸ் தங்குமிடங்கள், அதாவது ப்ரைவேட் மடங்களில் ஒரு சில இடங்களில் ரூம்ஸ் கொடுப்பாங்க, ஒரு சில இடங்களில் லாக்கர்ஸ் இருக்கும். அதை எடுத்துகிட்டு காமன் ஹால்ஸில் கூட நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். பேடி ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட கூட நமக்கு அப்படி ஒரு இடம் இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்றைக்கி வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கிங். காலையில் 300 டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு புக்கிங் எப்படி இருந்துச்சு, டிக்கெட் கிடச்சிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சிலர் தர்ஷன் டிக்கெட் நம்ம ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடணும், கன்ஃபார்மாக கிடச்சிடணும், அந்த மாதிரி பதட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று அவங்களோட பேர் மிஸ்டேக் பண்ணலாம், இல்லை மேலுக்கு ஃபீமேலு, ஏஜ் இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எந்த மிஸ்டேக்காக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக தரிசனத்துக்கு போகலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. உங்களோட ஆதார் நம்பர் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக என்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அங்கே நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணால் கூட நம்ம புக்கிங் பண்ணுற டைமில் ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி பிப்ரவரி மாதத்துக்கான திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலோட 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டும் காலையில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதோட அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அங்கே தர்ஷன் போகிறவங்க பிப்ரவரி மாதத்தில் தேவைப்பட்டால் புக் பண்ணிக்கலாம். ஜனவரி மந்தில் கூட நமக்கு இன்னும் டிக்கெட் ஸ்லாட்ஸ் அவைலபிள் இருக்குது. இது நம்ம நேரடியாகவும் போயிட்டு சாமி பார்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு திருமலா போகணும் தரிசனத்துக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்க ப்ரீ பிளானாக நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா கூட இந்த 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும்.
இதை தவிர அடுத்து இருக்கக்கூடிய 2 புக்கிங் அப்படின்னு பார்த்தோன்னா வர 27ஆம் தேதி அன்னைக்கு டிடிடியோட லோக்கல் டெம்பிளுக்கான சேவா டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க காலையில் 10 மணிக்கு. இதை தவிர ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹோமம் டிக்கெட்டோட பெனிஃபிட் என்னென்னா இதுவும் ஒரு 300 தர்ஷன் டிக்கெட் தான். இதில் வந்து நம்ம 2 பேர் ஹோமத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு 300 தர்ஷன் 2 பேர் பார்க்க முடியும். இப்போ நம்மளால் வந்து ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே பிளான் பண்ண முடியல, ஏன்னா இப்போ ஏப்ரலுக்கு ஓப்பன் பண்ணாங்க, அப்போ போக மாட்டோமா, ஸோ அந்த மாதிரிலாம் கன்ஃபியூஷன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் முன்னாடியே டிக்கெட் வந்து புக் பண்ணிக்க முடியாது. இப்போ ஃபெப்ரவரியில் நாங்கள் தர்ஷன் பிளான் பண்ணுறோம், ஆனால் இப்போ டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஹோமம் டிக்கெட் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஆன்லைன்லேயும் டிக்கெட்டு ஆஃப்லைன்லேயும் டிக்கெட் அந்த மாதிரி கொடுத்தாங்க. இப்போ எல்லாமே ஆன்லைனுக்கு மாற்றிட்டாங்க. மொத்தமாக ஒரு நாளைக்கு 200 டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு மொபைல் நம்பரில் நம்ம ஒரு டிக்கெட் தான் புக் பண்ண முடியும். அந்த ஒரு டிக்கெட்லேயும் நம்ம 2 பேருக்கு தான் புக் பண்ண முடியும். இப்போ கிட்ஸ் இருக்காங்க 12 வயசுக்கு கீழே அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் தேவையில்லை, நீங்கள் தாராளமாக உங்கள் கூட கூட்டிகிட்டு போகலாம். காலையில் 9லேருந்து 11 மணி வரைக்கும் இந்த ஹோமம் வந்து நடக்கும். அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டார்டிங் பாயிண்டில் தான் இந்த ஹோமம் நடக்கும். கண்டிப்பாக நம்ம வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 9 மணி அப்படின்னா 9 மணிக்கே நம்மளால் போக முடியல, ரிப்போர்ட்டிங் டைம் 8-8:30 போட்டிருப்பாங்க, அப்போவே போக முடியலன்னா கூட நம்ம ஹோமம் முடிகிறதுக்கு முன்னாடி போயிட்டு அங்கே கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணாதான் நம்மளோட 300 கியூவில் நம்மளை வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதனால் ஹோமத்தில் உங்களால் அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் இந்த தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. ஒரு மொபைல் நம்பரில் நம்ம ஒரு டிக்கெட்னா இப்போ 4 பேர் போகிறோன்னா 2 மொபைல் நம்பரில் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி புக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே போல் ஃபெப்ரவரி மாதத்துக்கு இந்த டிக்கெட்டுக்கு ரூம்ஸ் எதுவும் ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்னா அதுக்குன்னு தனியாக எந்த ரூம்ஸுமே ஓப்பன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் டைரெக்டாக போயிட்டு தான் ரூம்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மாதமுமே இந்த ஹோமம் டிக்கெட் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி மாதம் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ ஜனவரியில் ஃபெப்ரவரிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க, மார்ச்சுக்கு ஃபெப்ரவரியில் ஓப்பன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம பிளான் பண்ணுறோம், டிக்கெட் புக் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் 300 டிக்கெட் இருக்குது. இதை தவிர நம்ம வந்து எஸ்எஸ்டி டோக்கனோ இல்லை நேரடி சர்வ தரிசனம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் தான் நம்ம பார்க்க முடியும். இதை புக்கிங் பண்ணுறதுல இருக்க விஷயம் நமக்கு கன்ஃபார்மாக கிடைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ 10 மணிக்கு புக்கிங் அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு முன்னாடி வெப்சைட்டில் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கடைசியாக அந்த லாக் அவுட் ஆகிற பிரச்சனை, எகெயின் லாகின் பண்ணுற பிரச்சனை இந்த மாதிரிலாம் வராது. ஷார்ப்பாக 10 மணி ஆகும்போது சில டைம் வந்து நமக்கு அந்த வர்ச்சுவல் கியூ வந்து வராது. சப்போஸ் வரல அப்படின்னா நீங்கள் டேபை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 மொபைல் நம்பரில் 2 இதில் ட்ரை பண்ணிங்கன்னா எதில் கியூ கம்மியாக கிடைக்குதோ அதில் நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து இதில் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கிளிப்போர்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்கான வீடியோ ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த மெத்தடில் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவ் பண்ணிக்கிட்டோன்னா டைப் பண்ண வேண்டிய டைம் நமக்கு ரொம்ப சேவிங்காக இருக்கும். யூபிஐ மெத்தடில் நம்ம பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதை தவிர இன்னொரு பேமெண்ட் ஆப்ஷன் வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த தர்ஷன் டிக்கெட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக கன்ஃபார்மாக வந்து புக் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் புக்கிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். அதே போல் நாளைக்கு நடக்கக்கூடிய ரத சப்தமிக்கான எல்லா ஏற்பாடுகளுமே திருப்பதி தேவஸ்தானம் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடிஷ்னலியோ நேற்று கூட வந்து என்னென்ன ஏற்பாடுகள் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு மீட்டிங் மாதிரியே நடந்திருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்ஷன் கூட பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் அவர் செய்தியாளர்கிட்ட பேசின விஷயம் என்ன அப்படின்னா பக்தர்களுக்கு திருப்திகரமாக இந்த ரத சப்தமிக்கான தரிசனத்தை கொடுக்கறது தான் எங்களோட முதன்மையான நோக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஜனவரி 25ஆம் தேதி திருமலையில் நடைபெறவிருக்கும் ரத சப்தமிக்கு தேவஸ்தானம் நன்கு திட்டமிடப்பட்ட ஏற்பாடுகளை செஞ்சு வரதாகவும் தேவஸ்தானத்தோட கூடுதல் நிர்வாக அதிகாரி வந்து தெரிவிச்சிருக்காரு. கேலரிஸோட ஏற்பாடுகள், அதே மாதிரி அன்னப்பிரசாத விநியோகம், ஸோ எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்கான இன்ஸ்பெக்ஷன் தான் இதில் பண்ணியிருக்காங்க. பக்தர்கள் எந்த சிரமத்தையும் சந்திக்காத வகையில் முழுமையான ஏற்பாடுகளை உறுதி செய்யுமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. செய்தியாளர்கிட்ட பேசின அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா திருமலையில் ரத சப்தமிக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் ஏற்கனவே முடிக்கப்பட்டுள்ளதா சொல்லியிருக்காரு. பக்தர்களோட பாதுகாப்பு, பல்வேறு துறைகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு, நுழைவு மற்றும் வெளியேறு இடங்களுக்கிட்ட அதிகாரிகள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்தும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணதா சொல்லியிருக்காரு. மோசமான வானிலையிலிருந்து பக்தர்களை பாதுகாக்க கேலரிஸ்கள் தங்குமிட ஏற்பாடு வந்து செய்யப்பட்டிருக்கதாகவும் அவர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அதுக்கான ஃபோட்டோஸும் அவர் ப்ரெஸ் கிட்ட பேசினதுக்கான ஒரு ப்ரெஸ் ரிலீஸுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இன்றைக்கி திருமலையில் பக்தர்களோட எண்ணிக்கை எப்படி இருக்குது, தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம்.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழனியில் நடைபெறக்கூடிய தைப்பூசத்தை முன்னிட்டு மதுரையிலிருந்து சிறப்பு ரயில் சேவை வந்து பழனி வரை இயக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே வந்து அறிவிச்சிருக்காங்க. மதுரையிலிருந்து வரும் February 1 காலை 6 மணிக்கு மதுரைக்கு புறப்பட்டு சிறப்பு ரயில் வந்து காலையில் 8:30 மணிக்கு பழனிக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்பவும் பழனியிலிருந்து February 1 மத்தியானம் 2:25 மணிக்கு பழனியில் புறப்படும் சிறப்பு ரயில் மாலை 5 மணிக்கு மதுரைக்கு வந்து சேரும் அப்படின்னும் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இந்த சிறப்பு ரயில் சேவை சோழவந்தான், கொடைக்கானல் ரோடு, அம்பாத்துறை, திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம் ஆகிய நிலையங்களில் நின்று போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரயிலில் வந்து மொத்தமாக 17 முன்பதிவு இல்லாத பெட்டிகள் இருக்கு. தைப்பூசத்தை முன்னிட்டு பழனி செல்லும் பக்தர்கள் இந்த ரயிலை பயன்படுத்தி கொள்ளுமாறும் சொல்லப்பட்டிருக்கு. சப்போஸ் நீங்களும் போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, திருமலையில் நமக்கு வந்து லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து இப்போ PSC 3லேயும் பத்மநாதன் நிலையத்திலையும் வந்து லாக்கர்ஸ் வந்து கொடுக்கல. மற்ற இடங்களில் மட்டும்தான் நம்ம லாக்கர்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். திருமலையில் பக்தர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து அதிகமாக தான் இருக்குது. ஆஃப்லைன் லக்கிடுமே வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறதா TTD வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரத சப்தமி அப்படிங்கிறதுனால ஹெவியான ரஷ் இருக்குது டோல்கேட்லேயும். திருமலையில் நேரடி சர்வதர்ஷனம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபில் ஆகி சிலாதோரணம் வரைக்குமே பக்தர்கள் வரிசையில் காத்துட்ருக்காங்க. காலையில் 8 மணிக்கு அப்புறமா போகக்கூடிய சர்வ தரிசனத்தில் 24 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறது தான் அப்டேட்டு. க்ரௌட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. வீக்கெண்டு அதுவும் இல்லாமல் ரத சப்தமி பக்தரோட எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்குது. 300 ரூபா தரிசனத்துக்கு 3லேருந்து 4 மணி நேரமும், சர்வதர்ஷன டோக்கன் அதாவது SST டோக்கனில் சாமி பார்க்குறவங்களுக்கு 4லேருந்து 6 மணி நேரம். ஆனால் இன்றைக்கி SST டோக்கன் கொடுக்கல, ஏன்னா நமக்கு 3 நாள் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதே போல் நேற்று வந்து 69,726 பேர் வந்து தரிசனம் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இதுதாங்க அப்டேட்டு. அடுத்ததாக ஒரு சில சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய முக்கியமான டவுட்டும் அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஒருத்தர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, ஜனவரி 28 அன்னைக்கு நான் வந்து திருமலைக்கு வந்து போகிறேன், 29 SST டோக்கன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. 24, 25, 26 இந்த 3 நாள் தான் கேன்சல் பண்ணியிருக்காங்க. நமக்கு 27 SST டோக்கன் வந்து கிடைக்கும். 27 டோக்கன் 26 வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் 29 வந்து டோக்கன் வேணும்னா 28 தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதே போல் இன்னொருத்தர் வந்து கேட்டிருக்காரு, நான் வந்து ஜெண்டர் வந்து தப்பு பண்ணிட்டேன், இதனால் தர்ஷன் போகிறதுல எதுவும் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆதார் நம்பர் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து ஏப்ரல் மந்த்துக்கான 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணும்போது இந்த மாதிரி எனக்கு எரர் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது நமக்கு கியூ சீக்கிரமாக கிடச்சி நமக்கு முன்னாடியே வந்து போய் புக் பண்ணும்போது சில டைம் புக்கிங் வந்து ஆகிரும். பட் நிறைய பேர் அந்த ஸ்லாட்டு புக் பண்ணும்போதும் சரி, டிக்கெட்டோட கவுண்ட் குறைஞ்சிக்கிட்டே வரும்போது இந்த மாதிரி எரர்ஸ் வந்து வரும். அப்போ நம்ம வேறு ஸ்லாட்டு சூஸ் பண்ணலாம், இல்லை வேறு டேட்டு சூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பேஜ் போச்சுன்னா நம்மளால் புக் பண்ண முடியும். இதே எரர் வந்துட்டுருக்குன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணுறனால தான் இந்த மாதிரி எரர் வந்து வரும். அதே போல் இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஏப்ரல் மாதத்தில் சீனியர் சிட்டிசன் தர்ஷன் வந்து கிடச்சிருக்கு, ஆனால் ரூம் புக்கிங் வந்து கிடைக்கல, கீழ் திருப்பதியில் இல்லைனா மேல் திருப்பதியில் நேரில் போய்ட்டு ரூம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. உங்கள் டேட்டில் கீழ் திருப்பதியில் ரூம் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் கீழ் திருப்பதியில் ஆஃப்லைன் கவுண்டரில் விஷ்ணு நிவாசத்தில் எடுத்துக்கலாம். திருமலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து CR ஆஃபீஸில் தான் போய் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். 24, 25, 26 தேதிகளுக்கு SST டோக்கன் கிடையாது அப்படிங்கிறதுனால நேரடி சர்வதர்ஷனம் தான். நீங்கள் 27 தான் நம்ம டோக்கன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நேரடி சர்வதர்ஷனத்தில் பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது SST கேன்சல் பண்ணதுனால. அதனால் பார்த்துட்டு பிளான் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் மாதத்தில் நமக்கு லீவு அப்படின்னும் போது கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். அப்போ வரக்கூடிய அப்டேட்டை பொறுத்து தான் நம்ம வந்து சொல்ல முடியும். கிளிப்போர்ட் மெத்தட் பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நேற்று வந்து நான் ஷேர் பண்ணி இந்த வீடியோவில் வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கோட வீடியோலையும் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் இன்னொருத்தவங்க வந்து அங்கப்பிரதர்ஷன டிக்கெட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வெர்ச்சுவல் கியூ வந்து அங்கப்பிரதர்ஷன டிக்கெட் புக் செய்கிறது சொல்லியிருந்தீங்க. நானும் ட்ரை பண்ணேன், ஆனால் 2 நிமிஷம் கியூ வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எப்பயுமே அங்கப்பிரதர்ஷன டிக்கெட் பொறுத்த வரைக்கும் நிமிஷ கணக்கில் கியூ வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. நான் நிறைய டைம் செக் பண்ணியிருக்கேன், செகண்ட் கணக்கில் தான் வரும். அது கம்மியாக வர்றதுக்கு என்ன ட்ரை பண்ணதுன்னா, நீங்கள் 2 நிமிஷம் முன்னாடி லாகின் பண்ணிக்கணும். 10 மணிக்கு ஷார்ப்பாக வரும்போது நீங்கள் அந்த டேபை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கியூ வந்துடும். நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 மொபைல் நம்பரில் 2 ஃபோன் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா எதில் கியூ கம்மியாக கிடைக்குதோ நம்ம புக் பண்ணலாம். செகண்ட் கணக்கில் தான் வரும். ஸோ மற்ற டிக்கெட்ஸ்க்கு தான் நமக்கு வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் அந்த மாதிரி வந்து வரும். மற்றபடி அங்க பிரதர்ஷனத்துக்கு அதிகம் கியூ கொடுக்க மாட்டாங்க. அது மேக்ஸிமமே அங்க பிரதர்ஷனத்துக்கு நமக்கு அதிகமாக கியூ வராது. ஏன்னா மேக்ஸிமமே அது 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் கம்ப்ளீட் ஆயிரும். அதனால ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.